வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீக்குவதற்கு, நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கெல்லாம் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக வெந்தயம் நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணிடும். ஏன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படி விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் வெந்தயத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தால் நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெருங்குடல் புற்றுநோய் தீர்ந்து போவதற்கு நம்மளுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்புகள் நமக்கு அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்கும். பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். பெருங்குடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான இதயம் பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைக்கக்கூடிய இயல்பு கொண்டது. இதனால நரம்புகளில் இறுக்கம் இருக்காது. ஸோ அந்த ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்லும். இதய துடிப்பு சீராக இருக்கும். ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால இதயம் சீராக இயங்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளுடைய இதயம் இருக்கும். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும். இதனால 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை நம்ம பலமாக வைத்துக் கொள்ள முடியும். கீழே விழுந்துட்டா கூட நமக்கு எலும்பு பிராக்சர் ஆகாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும். அந்த ஃபீல்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையில் நம்ம சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காமல் செரிக்கிறதுக்கு தாமதமாகிறதால தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால அது வயிற்றில் தங்குறது கிடையாது. இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் சிறந்த மருந்தாக இருக்கும். ஸோ எப்படியாவது உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அந்த பசியின்மை பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர், அந்த நார் சத்து எல்லாமே செரிமானத்தை நமக்கு ஊக்குவிக்கும். இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கும். தேவையில்லாத கழிவுகள் இதனால் உடலை விட்டு நீங்கிவிடும். இப்போ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம். அந்த உணவுகள் எளிமையான முறையில் செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடலை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம் தான் ஹெல்ப் பண்ணும். சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் விடுதலை பெற செய்யும். சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம விடுபட்டலாம். ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனை முற்றிலுமாக விடுதலை கிடைக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் சருமம் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இதை நம்ம அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவணும் அப்படின்னா வறட்சித்தன்மை நம்மளுடைய முகத்திலிருந்து நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை நம்ம கழுவிட்டு தூய்மையான துறையில் துடைச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியான சருமம் கிடைக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள், அதாவது இந்த பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் கியூர் ஆவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகின்றன. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், பாக்டீரியா, அழுக்குகள், கிருமிகள் ஆகியவற்றை வெளியேற்றுவதால் எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியமான சருமம் நமக்கு கிடைக்கும். உதடு வெடிப்பு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வரும்போது
2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்துவிடும். அந்த உடல் சூடும் வந்து குறைக்கப்படும். தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தலாம். உணவுகள்லையும் சேர்த்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதனை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைஞ்சிடும். ஸோ அந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் எதுவுமே நமக்கு இருக்காது. முகப்பொரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ உங்களுக்கு முகப்பொரு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெந்தயத்தை ஊற வைத்து அதை அரைத்து அந்த முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தடவணும். தினசரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ தினசரி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி அதன் மூலமாக முகப்பொரு நீங்கிடும். இல்லைனா நீங்கள் அரைத்து உங்களுடைய முகத்தில் நீங்கள் பூசிட்டு ஒரு 30 நிமிடங்கள், ஒரு ½ அன் அவர் வந்து நீங்கள் அதை உலர வச்சுட்டு கழுவுனீங்க அப்படின்னா முகம் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது. மேலும் இது வந்து உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களையும் குணப்படுத்துது. இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் வந்து சரி பண்ணிடும். ஸோ குடலில் ஏற்படக்கூடிய அந்த அல்சர் பிரச்சனை இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெந்தயம் சரி பண்ணிடும். அல்சர் பிரச்சனை நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம தினமும் வந்து உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நமக்கு அந்த குடல் புண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதனால் வயிறு மற்றும் தொண்டை புண் இந்த பகுதிகளில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை நீங்கும். மேலும் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பாலை கூட பயன்படுத்தலாம். இந்த கலவையை நம்ம வந்து பயன்படுத்தும் போது பேன் பொடுகு தொல்லை எதுவும் இருக்காது. அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் நமக்கு வந்து கியூர் ஆகிடும். அடர்த்தியாக வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். சீதபேதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாகவும் விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ சீதபேதி சரியாகும்னா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது உடலை வந்து குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால் அந்த சிறுநீரகம் வழியாக நம்மளுடைய சிறுநீர் வழியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து வெளியேறும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த விதமான நோய் தொற்றும் நமக்கு எதுவுமே ஏற்படாது. சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கப்படும். சிறுநீரக கற்கள் உருவாகுவதெல்லாம் முன்னாடி தடுத்துக்கலாம். உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையும் கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். குறிப்பாக வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை வந்து சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கிவிடும். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையுமே அது வந்து குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். ஸோ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும். அளவோடு தான் நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது பக்க விளைவுகளும் ஏற்படலாம். அதனால் கவனத்தோடு இருக்கணும். அளவோடு வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.